ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் vlog. இன்றைக்கி இது வந்து சாட்டர்டே vlog. இது பிள்ளைங்க சாயங்காலம் ஈவினிங் ஆகும்போது சண்டே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க பைபிள் ஸ்டடிக்காக. இங்கே ஈவினிங் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் அவங்க ஈவினிங் போயிட்டுருக்காங்க. அவங்கள பஸ் எடுத்து விடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்தோன்னே அவங்கள அனுப்பிட்டு சரி வீட்டுக்கு வேலை செய்யலான்னு பார்த்தா சின்ன பிள்ளை தூங்கவே இல்லை. அதனால் எந்த வேலையுமே செய்யலை. அதனால் டைம் போயிட்டே இருந்துச்சு. திரும்ப இவங்க சண்டே ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இனி வெள்ளிக்கிழமையெல்லாம் துவச்சி போட்ட துணி, சாட்டர்டே துவச்சி போட்ட துணியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி எடுத்து மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது ஃப்ரைடே சர்ச்சுக்கு கட்டின சாரீ. சரி அதையும் மடித்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லைன்னா நம்ம அன்றைக்கி வேலை செய்யிட்டு எல்லாமே குப்பை மாதிரி அங்கேயே கடந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சரி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. நம்ம மடித்து வச்சு கொடுத்துட்டோன்னா கபோர்டில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அதுக்காக தான் மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலை சாட்டர்டே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா சண்டேலேருந்து அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால சாட்டர்டே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மடிச்சு வச்சுருக்கும்போது பொண்ணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தந்துட்டு இருந்தா. பின்ன குட்டி பிள்ளையும் சத்தம் போட்டுகிட்டே இருந்தா. கொஞ்சம் நேரம் எங்கே மடிச்சு வச்சுட்டு இருந்தோம். திரும்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தனால திரும்ப அடுத்த ரூமுக்கு போயிட்டோம் போய் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. ஏன்னா இப்போ ஃபுல் க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கனால லீவுக்கு சரி வீட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கொண்டு வேஸ்ட் போட வேண்டியது இருந்துச்சு. திரும்ப என்னென்னா ஏதாவது திங்ஸ் என்ன பண்ணிடுவேன்னா எங்கேயோ போகும்போது ஆஃபரில் இருக்கும்போது வாங்கிடுவேன். அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். சரி ஊருக்கு போகும்போது ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் எல்லா கபோர்டையும் மேக்ஸிமம் முதல்ல எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் அதுக்குள்ளாடி நம்ம என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோன்னு தெரியும். இதெல்லாம் ஊருக்கு கொண்டு போகணும், இது கொண்டு போக வேண்டாம். ஏன்னா இனி பிள்ளைங்களோட கபோர்டு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் குட்டி ஆகிடுச்சு. இனி அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதனால் கபோர்டு க்ளீனிங் ஒர்க்காக எடுத்து போயிட்டே இருக்குது. இப்போ இந்த சாரியெல்லாம் மடித்து வச்சுட்டோம். கொஞ்சம் காய போட்டு எடுத்து மடித்து வச்சாச்சு. திரும்ப இனி ஃப்ரெண்டில் ஒரு ஹால் மாதிரி இருக்கும். இந்த இடத்த தான் க்ளீன் பண்ணுறது. இவங்க புக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஊருக்கு கொண்டு போக வேண்டிய சூட் கேஸ் எல்லாமே எடுத்து கிளியர் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா தான் திங்ஸ் தான் வாங்கணுன்னா சூட் கேஸில் இனி போட்டுடலாம்ல. திரும்ப போய் எங்கேயும் போய் அடிக்கிட்டு இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரண்ட் சைடு க்ளீன் பண்ண வந்தேன். இதுதான் யாராவது வந்தாலும் ஃப்ரண்ட் சைடில் வர ஏரியா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் கிளியர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். குட்டி பிள்ளை அவள் பாட்டில் வாக்கரில் இருத்திட்டோம். இல்லைன்னா கீழே ஃபுல் இடத்தையும் இது பண்ணிடுவான். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஏசி இருக்கிறனால கூலாகவும் இருக்கும். அவளை ரொம்ப நம்ம கீழேயும் போட முடியாது. அதுக்காக தான் அதனால் அவளை மட்டும் நாங்கள் வாக்கரில் ஏற்றிட்டு நாங்கள் 3 பேருமா கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிள்ளைங்களோட செப்பல்ஸு போடுற செப்பல் ஒன்றும் ஷூ ரேக்கில் இருக்காது. ஏன்னா வைக்கவும் மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே போய் படுத்துருவாங்க, எடுத்துருவாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு பாக்ஸ் இதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு வச்சுருக்க பிள்ளை விளையாடுறதுக்கு. எதுக்குன்னு கேட்டால் எனக்கு விளையாடுறதுக்குன்னு. அங்கங்கே பார்த்தா ஜூஸ் குடிச்ச டப்பா அங்கே இருக்கும், பாட்டில் அங்கே இருக்கும், எல்லாம் கவர் எல்லாம். பின்ன குட்டி பொண்ணு என்ன பண்ணுவோன்னா 2வது பொண்ணு என்ன விளையாட்டு கிடச்சாலும் ஒவ்வொரு பேக் எடுத்துருவான். ஒவ்வொரு பேக்லேயும் விளையாட்டு போட்டு 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 வைப்பான். அது எங்கே இருக்குன்னு இதில் பார்த்தா கவர் நிறைய டாய்ஸாக இருக்கும். நான் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போடுறேன். ஏன்னா இப்படியே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டு தான் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பிள்ளைங்க மேக்ஸிமம் எல்லாம் ஏன்னா நான் படிச்சுட்டு கொடுத்துட்டேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், திடீர்னு நம்ம சிக்காயிட்டா நீங்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுட்டே இருக்குது. இதான் எங்கள் ஷூ ரேக்கு உள்ளாடி வச்சுட்ருக்கோம். ஏன்னா சும்மா நம்ம கீழே போட்டாலும் பிள்ளைங்க எடுக்கிறது வீடெல்லாம் வெளியே வைக்க முடியுது. இங்கே ஷூ எல்லாம் நாங்கள் இருக்க பில்டிங்கில் வைக்க முடியுது. இப்போ இந்த எங்கள் பில்டிங்கை தாண்டி தான் நிறைய பேர் போகும்போது ஷூ எல்லாம் அப்படி அங்கங்கேயா மாறி மாறி போய் கிடக்கும். அதனால் அங்கே வீட்டுக்குள்ளாடி ஒரு இடத்துல இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டோம். அப்போ ஷூ இருக்கிறதும் தெரியாது. அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த பிள்ளைங்களோட டாய்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு வச்சோன்னா ஷூ ரேக் மாதிரி தெரியாது. பின்ன அதில் கேப் இருக்கனால இந்த ஸ்மெல்ஸும் இருக்காது. ஸ்மெல்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்காக தான் அந்த ஷூ ரேக் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது அவளோட ஒரு டாய்ஸ் பேக். இது ஒரு பேக்கு, இன்னொரு கவரு. என்னதான் புதுசாக வந்தாலும் அதெல்லாம் அவளோட டாய்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுருவோம். அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் சோஃபா செட்டுக்கே வந்துட்டோம். எதுக்கு துவைச்சி போட்ட துணி எல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்க துணி எல்லாமே மடித்து கிளியர் பண்ணிவிட்டு ஏன்னா இதில் மேக்ஸிமம் ஹஸ்பண்டோட ஒர்க் ஷாப் ட்ரெஸ்ஸஸ் தான் முக்கியமாக எல்லாமே இருக்கும். எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஏன்னா மேக்ஸிமம் தேர்ஸ்டே ஈவினிங் எல்லா ட்ரெஸ்ஸஸும் துவைச்சி போட்டுறது. ஏன்னா இப்போ இங்கே குளிர் இருக்கிறனால ரொம்ப துணி காயவும் மாட்டேங்குது. அதனால் மேக்ஸிமம் டெய்லி துவைக்கிற மாதிரியே இருக்கும். இது நான் எல்லாம் மடித்து வச்சுட்டேன். குட்டி பொண்ணு கொண்டு போய் கபோர்டில் வச்சுட்டேன். ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி தரனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம 3 பிள்ளைங்களையும் பார்த்துட்டு தனியாக எதுவுமே மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடும். அதனால தான் அவங்க இருக்கும்போது சரி கொஞ்சம் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எதாவது வேலை கொடுத்துட்டு திரும்ப அவங்களுக்கு எதாவது பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க ஜாலியாகிடுவாங்க. இப்போ சோஃபா செட் இந்த மாதிரி கிளியர் பண்ணியாச்சு. பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி வச்சுட்டோம். அதே நேரத்தில்
திரும்ப வந்து இவளுக்கு கொஞ்சம் பொமக்ரானேட் வந்து போட்டு கொடுத்தோம். அவளோட சேரில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் கையில் எடுத்து கரெக்டாக வாயில் போட தெரியல. அவள் கையில் போடும்போது எல்லாம் அப்படியே கீழே விழுது. நம்ம வாயில் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். கொஞ்சம் ஜூஸ் அவளும் குடிக்கிறா. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அவளை ட்ரெயின் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரி குடிக்கிறதுக்காக. சரி சாப்பிட்டுட்டும் தனியாக அவளை எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அவளை ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி வந்து இப்போ நைட் எங்களுக்கு பரோட்டாவும் மட்டன் குழம்பும் தான். நாங்கள் இதை வச்சு சாப்பிட்டோம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நோட்டிஃபிகேஷன் வந்து பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.